உற்சாக தாத்தா சாகிற வரைக்கும் சந்தோஷமாகவே வாழ்ந்த ஒரு தாத்தாவை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கான ரகசியத்தை அவர் என்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தார். அதை நான் படித்தப்போ திடீர்னு அவரோட ஞாபகம் வந்துருச்சு. அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அவரை பார்ப்போம். உற்சாக தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம். அவருக்கு 4 பசங்க. மனைவி அப்புறம் தவறிட்டாங்க. இவர் தான் எல்லாரையும் ஆளாக்குனார். இவர் தான் சமைப்பார், எல்லாமே இவர் தான் பண்ணுவார். ஆனால் ஒரு நாள் கூட தனது சோகத்தை துயரத்தை யார்கிட்டையுமே அவர் பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது. சொத்து பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தது. அப்புறம் ஆட்டுக்குட்டி, எரும மாடு, இதெல்லாம் தான் அவரோட சொத்துன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். அந்த சைக்கிளை அவர் தினந்தோறும் தொடச்சி எண்ணெய் போட்டு ஒரு கூலிங் கிளாஸும் வச்சுருப்பார். அதை அப்படி போட்டுட்டு பக்கத்தில் சிட்டி அப்படின்னா 30-40 கிலோமீட்டர்னாலும் சைக்கிளே போயிட்டு சைக்கிள்லேயே வந்துடுவாருங்க. அப்படி பாடிக்கிட்டே அப்படி போவார். எப்போதும் சந்தோஷம்தான். நாங்களாம் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுவோம், ஆற்றுல குளிச்சுட்டு இருப்போம். அப்போ எங்கள் கூட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுவார், அவரும் சேர்ந்து விளையாடுவார், உற்சாகமாக இருப்பார். வயசானவங்க யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு இறுக்கத்தோடு இருப்பாங்கல்ல. பட் இவர் ஒரு நாளும் அப்படி இருந்ததே கிடையாதுங்க. எல்லாரும் விவசாயத்தில் இந்த திருப்பு மழை இல்லை, சரியான விளைச்சல் இல்லை அப்படின்னு சோகமாக சொன்னால் இவர் அப்படி சொல்லவே மாட்டார். 10 மூட்டை கூட தான் சொல்லுவார். எனக்கு பிரமாதமான விளைச்சல் அப்படின்னு தான் சொல்லுவார். வீட்டில் பழைய சோறு தான் சாப்பிட்டு வந்திருப்பாரு. வாங்க தாத்தா சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னு சொன்னால், எப்பா வீட்டில் பிரமாதமான சாப்பாடு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா அப்படின்னு எப்போதும் பாசிட்டிவ் தாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவருக்கு வயசான பிறகு கொஞ்சம் இதெல்லாம் வந்துருச்சு, உடல் பிரச்சனைலாம் வந்துருச்சு. ஹார்ட்டில் ஹோல் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை கூட எங்கள்கிட்ட எப்படி சொன்னார்னா, ஏதோ ஒரு சின்ன ஓட்டையா சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அதை கடந்து போனார். அப்புறம் ரொம்ப வயசாகிடுச்சு, அவருக்கு கொஞ்சம் தலை சுத்தல் வந்துருச்சு. அதனால் அவங்க பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சொந்த ஊரில் வேண்டாம், தனியாக இருக்க வேண்டாம்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேயே அவர் உற்சாகமாக தான் இருந்தார். யாராவது நாங்கள் பார்க்க போனோம்னா நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படி தான் அவர் பேசுவார். எல்லாரை பற்றியும் கேட்பார், ஹாப்பியாக இருப்பார். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, பையன்டைப்பா என்ன சொந்த ஊருக்கு சொந்த வீட்டில் விட்டுருப்பா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி சொந்த ஊருக்கு சொந்த வீட்டில் இருந்தார். ஒரு 2 நாள் இருந்தார். எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரை பற்றியும் பேசினார், கலகலப்பாக இருந்தார். ஒரு நாள் கலகலப்பாக இறந்து போயிட்டாருங்க. ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்த மனுஷனை நான் பார்த்தேங்க. பெரிய வசதிலாம் இல்லை, ஆனால் சந்தோஷமாகவே இருந்தார். நான் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் எவ்வளோ பணக்காரர்களெல்லாம் பேட்டி கண்டிருக்கேன், யார் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்லாம் நான் கேட்டப்போ அவர் சொன்னார், தம்பி சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என் வாழ்க்கையை நான் யாரோடையும் பொருத்தி பார்த்துக்கிட்டது இல்லை அப்படின்னார். அதாவது கம்பேர் பண்ணது இல்லைன்றதை தாங்க அவர் பாஷையில் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இங்கே பாருங்கப்பா, நம்ம பணம் காசு இது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணுன்ற மனசும் எண்ணமும் இருந்தால் போதும்பா அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்.